அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்னும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையுடன் இன்றைய லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரெய்னிங் புரோகிராம் இனிதே துவங்குகிறது. நன்றி. ஜெய்சி இந்தியா ஜூன் 16 ஜெய்சி ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் அட் ஜூம் பிளாட்ஃபார்ம் இஸ் ஹியர்பை கால் டு ஆர்டர். ஜேசிஐ கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்துள்ள ஜேசிஐ தர்மபுரியிலிருந்து தனது பயிற்சித் துறையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வரும் இன்றைய பயிற்றுனர் ஜேசி நிவேதினி காந்தி அவர்களை வருக வருக என மனதார வரவேற்கிறோம். வெல்கம் மேடம். மற்றும் ஏதனத்தில் இணைந்துள்ள இன்றைய பங்கேற்பாளர்கள் ஜேசிஐ செனட்டர் திருக்குமரன் அண்ட் சிபி விஜய், கிரி அண்ட் ஜேசிஎம் பிரபாகரன் மற்றும் இன்னும் இணைய உள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் எங்கள் கிளையக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்றுனரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் செல்வம் சார். ஸோ குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு வந்திருக்க எல்லாரையுமே வந்து ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் ஜேசிஐ தர்மபுரி விங்ஸ் சார்பாகவும் உங்க எல்லாரையுமே வந்து அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ லிவிங் எத்திக்ஸ் சீரீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு பெரிய சீரீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமா வந்து ராணிப்பேட் பவர் சிட்டியோட இனிஷியேட்டிவ்ல வந்து இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சது. ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ராணிப்பேட் பவர் சிட்டி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக. ஜோன் லெவல்ல வந்து இப்போதைக்கு வளர்ற ட்ரெயினர்ஸ் எல்லாரையுமே என்கரேஜ் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஹியர் ஐ எம் JFM நிவேதினி காந்தி, ஃபவுண்டர் பிரசிடென்ட் அண்ட் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஜேசிஐ தர்மபுரி விங்ஸ். நான் வந்து ஸ்பீச் கிராஃப்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன் ட்ரைனிங்ல ஜேசிஸ்ல. 2023ல ஜேசிஐல ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஜேசிஐல இருந்திருக்கேன். பட் 2023ல அஃபிஷியலா வந்து அந்த கண்டினியூஷன் வந்து ஃப்ரம் 2023ல இருந்து இருக்கு. ப்ரொஃபஷன் வைஸ் ஐ எம் அன் ஹெச்ஆர் அண்ட் ஐ எம் பீயிங் ஒர்க்கிங் அஸ் அ பிளேஸ்மெண்ட் ஹெச்ஆர் ஒரு ரெனவுண்ட் யூனிவர்சிட்டியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஜேசிஸை தாண்டி ஐ டுக் 20+ ட்ரைனிங்ஸ், ஸ்கில் ட்ரைனிங்ஸ் ஃபார் என்னுடைய கோ எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் ஹெச்ஆராகவும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஜாயினிங் ஜேசி ஐ காட் lot many of opportunities like Ranipet Power City ஒரு 7 ட்ரைனிங் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் மை 8th ட்ரைனிங். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரொம்ப என்னை பற்றி பேசி டைமை வந்து நம்ம வீணாக்க வேணாம். வி ஹவ் லாட் ஆஃப் இன்புட்ஸ் அபவுட் லிவிங் எத்திக்ஸ் இன்னைக்கு டாப்பிக்கை பற்றி. ஸோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஷேர், உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுதான்றது மட்டும் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஷேர் ஆகுதா? Yes, madam. Thank you so much. So மெம்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வில் கோ லைக் அன் இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரியே போகலாம். பெட்டர் இட் வுட் பி மோர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ ஆல்சோ. உங்களுக்குமே வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்குமே உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ, ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் டாபிக், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற சீரீஸ்க்கு கீழே தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் லிவிங் எத்திக்ஸ்? அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரைனிங் நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். லிவிங் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றத எனக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இன் ஷார்ட் டேர்ம் ஒரு ஒரு டெஃபினிஷன் மாதிரி எனக்கு சொன்னா அந்த விஷயம் வந்து புரியணும். அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் எத்திக்ஸ்? லிவிங்க விட்டுறலாம். வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக்ஸ்னா என்ன? கேன் எனிவன்?
யாராவது சொல்ல முடியுமா எத்திக்ஸ்னா என்னன்னு? ஏன்னா சீரிஸ் ஆஃப் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க. வித்தவுட் இந்த எத்திக்ஸ் பத்தி தெரியாம கண்டிப்பா வந்து அதோட மினியேச்சர் வெர்ஷன்ஸ்க்குலாம் போயிருக்க மாட்டாங்க. சோ நீங்க புரிஞ்சுகிட்ட வரைக்கும் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? எனிஒன்? யாராவது ஒருத்தரு. It's a certain principle. எஸ். இட்ஸ் a பிரின்சிபல். ஓகே சூப்பர். வேற? வாழ்க்கையில வந்து ஒரு சில நெறிமுறைகள் வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அந்த வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஓகே சூப்பர். சார் வந்து செம்மையா சொன்னாரு. ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெறைய பேர்கிட்ட இந்த கேள்விகள வந்து நம்ம கேட்கிறப்ப, வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் எத்திக்ஸ்னா ஒரு பிரின்சிபல்ஸ், ஒரு கைட்லைன். சில பேர் வந்து ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி இப்ப வந்து ஒரு படிக்காதவங்க கிட்ட போய் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கிட்டயுமே ஒரு சில நற்பண்புகள் இருக்கும். அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கும் இல்லையா? சோ, அவங்க கிட்ட போய் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றப்ப, எவ்ளோ ஈஸியா வந்து புரிய வைக்க முடியுமோ, அவ்ளோ ஈஸியா சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். கரெக்ட்டுங்களா? சோ, லைஃப எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்றது ஒரு பாத். ஆனா இப்படிதான் வாழணும், இந்த வழியில தான் வாழணும் அப்படின்னு எனக்கு சர்டைன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு என்னோட லைஃப லீட் பண்ணி எடுத்துட்டு போறது வந்து எத்திக்கல் லைஃப். கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க டாக்டர் கிட்ட சொல்றீங்க. அப்ப டாக்டர் கிட்ட சொல்றப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த மருந்து சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. எந்த நம்பிக்கையில அந்த டாக்டர் சரியான மருந்த தான் குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிடுறீங்க? சொல்ல முடியுமா யாராவது? என்ன நம்பிக்கையில டாக்டர் வந்து சரியான மருந்த தான் குடுக்குறாரு அப்படின்றத வந்து நீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மருந்த பத்தி தெரியாது. அந்த டொமைன் பத்தி தெரியாது. அந்த மெடிசின் என்ன பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. பட் டாக்டர் சொல்லிட்டாங்க சாப்பிடுற அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம அந்த விஷயத்த சாப்பிடுறோம். ஏன்னா ஏற்கனவே அந்த டாக்டர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அவரு. ஏற்கனவே இந்த மாரி ப்ராப்ளம் இருந்து, அந்த ப்ராப்ளம வந்து ரிசால்வ் பண்ணி, அந்த விஷயத்த வந்து அவரு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அவருடைய எத்திக்ஸ் மூலமா. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோட பேஷண்ட்டுக்கு நான் குடுக்குறப்ப, அவங்களுக்கு ஒரு விதமான வியாதி வந்து குணமாகுது அப்படின்றது அவருடைய வொர்க்கிங் பிரின்சிபல். கரெக்ட்டுங்களா? இந்த மாரி ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு தே ஹேவ் ஒரு டைப் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும். நீங்க பண்றது உங்களுக்கு சரி, நான் பண்றது எனக்கு சரி. நான் பண்றது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா, எனக்கு அது என்னோட பார்வையில சரி. ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 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 ரூஃப்குள்ள வந்து கொண்டு வர முடியாது. வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்றத வந்து. அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேன், இந்த மாரி ஒரு பெரிய டாபிக்க வந்து ஒரு இனிஷியேட்டிவா எடுத்ததுக்கு ரொம்ப பெரிய கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு. சோ சிம்பிளா அதுதான். நான் எப்படி வேணாலும் வாழலான்றது வாழ்க்கை. இத இப்படிதான் வாழணும் அப்படின்னு என்ன நானே வந்து எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டு, அதுபடி நடக்கிறது என்னுடைய எத்திக்ஸ். சோ இதுதான் வந்து வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, நம்ம லைஃப் வந்து கரெக்ட்டா ரன் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சர்டைன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் லிவிங் எத்திக்ஸ்க்கு கீழ வந்து வரப்போகுது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஷார்ப்பன் யுவர் ஆக்ஸ். ஆக்ஸ்னா என்னங்க? ஆக்ஸ்னா என்ன? கோடாரி. கரெக்ட்டா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலுமே, ஷார்ப்பா இருந்தா தானே அதோட அவுட்புட் நமக்கு ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு டிராயிங் வரையிறேன். ஒரு பென்சில் வந்து ஷார்ப்பா இருந்தா மட்டும் தான் அந்த டிராயிங் வந்து எனக்கு கரெக்ட்டா நான் நெனச்ச மாரி வரும். ஒரு கத்தி ஷார்ப்பா இருந்தா தான் நான் நெனச்ச ஷேப்ல என்னுடைய காய்கறிகள நான் வெட்ட முடியும். ஒரு கோடாரி ஷார்ப்பா இருந்தா தான் மரத்த நான் வெட்ட முடியும். ஸோ இந்த மாரி அ நம்ம நம்மளோட வாழ்க்கையில வந்து ஹேவ் லாட் ஆஃப் ஆக்சஸ் இன் அவர் லைஃப். ஸோ இந்த மாரி நெறைய கோடாரிகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. பட் ஆனா வந்து அத இன்னுமே வந்து அ சொன பிடிக்காம, யூஸ் பண்ணாம வச்சிருக்கிறதுனால தான் நம்ம ஒரு அன்எத்திக்கல் லைஃப் ஸ்டைல வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அத ஷார்ப்பன் பண்ணா, நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவல்க்கு டர்ன் ஓவர் ஆகி போகும். அடுத்தவங்க நம்ம எவ்ளோ ரெஸ்பான்சிபிளா பார்ப்பாங்க. என்ன நான் பார்க்குற மாரி அடுத்தவங்க என்ன பார்க்குறாங்களா? நான் வந்து என்ன நல்லவளா பார்க்குறேன் மிரர் முன்னாடி நின்னு. பட் அடுத்தவங்களுக்கு நான் நல்லவனா தெரிவேனா? இல்ல. பட் வெராஸ் இந்த லிவிங் எத்திக்ஸ் ஃபாலோ பண்றப்ப, நீங்க உங்கள பார்க்குற மாரியே அடுத்தவங்களும் உங்கள பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்த டியூன் பண்றதுக்காக தான் இன்னைக்கு செஷன்.
ஸோ ஷார்பன் யுவர் எக்ஸ் ஒரு குவிக் ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம். என்ன நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ ஹேவ் சர்டைன் எத்திக்ஸ். எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி என்ன நம்ம பார்க்க போறோம்ன்ற ஒரு ஓவர்வியூ தெரியறப்ப, இன்னும் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆர்வமா அந்த விஷயத்த கத்துப்போம் அப்படின்றது மை சைட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் லிவிங் எத்திக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு எல்லாருக்குமே இருக்கிற காமனான கொரோனா மாரி எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு டிசீஸ் இருக்கு. த பிளண்ட் ஆக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம். அத பார்க்க போறோம். ஸோ நான் நெறைய கோடாரிகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கோடாரியில இருக்கிற பிளேட்ஸ் வந்து தங்க பிளேடா இருக்கலாம், வெள்ளி பிளேடா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு காப்பர் பிளேடா இருக்கலாம், ஒரு அயர்னா இருக்கலாம். இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு. சோ அந்த பிளேட்ஸ எங்கெங்க இடத்துல, எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அத எப்படி ஷார்ப்பன் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்க போறோம். ஃபைனலி த கன்க்ளூஷன். ஸோ ரொம்ப இன்டராக்டிவான செஷனா, ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு செஷனா வந்து இந்த செஷன் இருக்க போது. ஸோ கீப் யுவர் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப்படின்றது. ஓகே, போலாமா நெக்ஸ்ட் டாபிக்கு? ஆர் யூ ரெடி கைஸ்? எஸ் மேடம். எஸ். ஸோ வாட் இஸ் லிவிங் எத்திக்ஸ் அப்படின்ற பிரின்சிபல் நம்ம பார்த்தோம். லிவிங் எத்திக்ஸ்னா என்ன? வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த பின்பற்றுனா, நான் வந்து என்ன பார்க்குற மாரி அடுத்தவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ஒரு அழகான ஸ்டோரி சொல்லலாமா எல்லாருக்கும்? ஸோ உங்களுக்கு ஒரு அழகான கதையோட நான் வந்திருக்கேன். இந்த இமேஜ்ல என்ன பார்க்குறீங்க சார்? மரம். மரம். மரம் மட்டும் தான் தெரியுதா? ஆட்கள் கூட சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சுத்தி ஆட்கள் லைனா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மரம், ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரம் மாரி இருக்கு. அந்த மரத்த சுத்தி நெறைய ஆட்கள் ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ இந்த கதைய தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ட்ரெய்னிங்கோட ஹீரோ இந்த ட்ரீ தான். இந்த மரத்தோட பேர் வந்து ட்ரீ ஆஃப் ட்ரூத். அதாவது நீதி மரம். சரிங்களா? ஒரு அழகான ஒரு வில்லேஜ் வந்து இருக்கு. ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்த சுத்தி பார்த்தீங்கன்னா, நல்ல பச்சை பசேல்னு வயல்வெளி இருக்கும். நெறைய பறவைகள் இருக்கும். ஆறு இருக்கும். கணவாய் இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கும் அங்க. ஆனா வந்து அந்த ஊருக்கு மத்தியில வந்து ஊர சுத்தி பார்த்தீங்கன்னா செழுமையா இருக்கும். ஆனா ஊருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்கும். அந்த மரம் மட்டும் தான் இருக்கும். அந்த மரம் வந்து ரொம்ப பட்டு போயிருக்கும். ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயுமே நெறைய காசு இருக்கு. அ அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து சொத்தே சேர்க்க தேவையில்ல. அந்த அளவுக்கு பணக்காரங்களா தான் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கு. நம்ம ஊர் இவ்ளோ அழகா இருந்தாலுமே, நம்ம கிட்ட இவ்ளோ பணம் இருந்தாலுமே, இந்த மரத்த வந்து நம்ம சரி செய்ய முடியலையே! இந்த மரத்த வந்து நம்ப அழகாக்க முடியலையே! இதுல இருக்கிற இந்த இலைகள் எல்லாம் வந்து திரும்ப மீண்டும் வந்து இத வந்து இது பண்ண முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் அந்த மக்களுக்கு இருக்குது. ஸோ டெய்லி என்ன பண்றாங்கன்னா, ஸ்கெட்யூல் போட்ட மாரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு வீட்ல இருக்கிறவங்க வந்து அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்துறது வந்து அந்த ஊருடைய வழக்கம். ஸோ அப்ப வந்து ஒரு தாத்தா வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கு ஊத்துறாரு. அப்ப ஊத்துறப்ப, அதுல அவங்க பேத்தி, அந்த தாத்தாவோட பேத்தி வந்து அந்த தாத்தா கிட்ட கேட்கிறாரு, "ஏன் தாத்தா, டெய்லி வந்து இதுக்கு தண்ணி ஊத்துறீங்களே, ஏன் இதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துறீங்க? நம்ம ஊரு அழகா இருக்கு. நம்ம ஊர்ல நடுவுல மட்டும் ஏன் இப்படி ஒரு மரம் இருக்கு? இந்த மரத்த வெட்டி எடுத்துறலாமே தாத்தா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தாத்தா கிட்ட கேட்கிறா. தாத்தா சொல்றாரு, "கண்ணா, இது 5 தலைமுறையா இந்த மரம் இருக்கு. இந்த மரத்த நான் பொறந்தப்பத்துல இருந்தே இந்த செடியெல்லாம் இந்த இலை தழைலாம் வளர்ந்து நான் பார்த்ததே இல்ல. இது பட்டு போன மரமாவே தான் இருக்கு. ஆனா இத நான் பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து சொல்றாரு. உடனே இத கேட்ட அந்த பொண்ணு வந்து என்ன பண்றா, ஓகே தாத்தா, நான் டெய்லி தண்ணி ஊத்துறேன். இந்த மரம் வளரும்." அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்துடுறா. அடுத்த நாள்ல இருந்து ரெகுலரா தாத்தாக்கு பதிலா அந்த பொண்ணு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறா. அப்ப வந்து ஒரு முனிவர் வந்து அந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கிற முனிவர், "பாப்பா இங்க வா" அப்படின்றாரு. "ஏன் இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற? இந்த மரம் வளர்ந்தா என் ஊர் அழகா இருக்கும் தாத்தா. அதனால தண்ணி ஊத்துறேன்." அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கிட்ட அந்த பொண்ணு சொல்றா. உடனே வந்து அந்த முனிவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே கண்ண மூடிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம். "என்ன நான் என்கிட்ட கேட்டாரு. ஏன்னா எந்த பதிலும் சொல்லாம கண்ண மூடிட்டாரே!" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே முனிவர எழுப்புறா. ஐயா, ஐயா, எந்திரிங்கய்யா, எந்திரிங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றா. "என்னம்மா?" "ஏன் சிரிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னா. "தண்ணி ஊத்துனா மட்டும் இந்த மரம் வளர்ந்துரும்னு நெனைக்கிறியா? இதுவரைக்கும் இந்த மரம் 5 டைம் தான் வளர்ந்திருக்கு. ஐ மீன் 5 டைம் தான்
செடி அந்த இலத்தலலாம் பூத்து, பூலாம் வந்து வச்சிருக்கு, காய் காய்ச்சிருக்கு. ஆனா, இதுவரைக்கும் அந்த மரத்த வந்து 5 டைம்க்கு மேல இதுவரைக்கும் அந்த மரம் வந்து வளரவே இல்லன்ற மாரி அந்த முனிவர் வந்து சொல்றாரு. ஓ! சாமி இல்லையா? அவர் சொல்றது கரெக்ட்டா இருக்கும்னு அந்த குழந்தை நம்புது. எப்ப தாத்தா 5 டைம் அது வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கிறா. அப்போ அந்த முனிவர் வந்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த மரம் வச்சது யாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஊர்ல ஃபுல்லா வந்து அ கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா வந்து கிராப்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய மழை வந்து அந்த கிராப்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருச்சு. அடிச்சுட்டு போன உடனே எல்லாருமே அந்த மழைய திட்டுறாங்க. இந்த டைம்ல இந்த மழை வந்துருச்சே! என் வாழ்வாதாரத்தையே கெடுத்துருச்சே இந்த மரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மழைய வந்து திட்டுறாங்க. அப்ப வந்து ஒருத்தன் மட்டும் முன்னாடி வந்து ஒரு ஃபார்மர் மட்டும் முன்னாடி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ அந்த மரம் வந்து மழை வந்து அதுக்கு காரணம் இல்ல. மழை தான் நமக்கு சாமி. ஆனா எந்த நேரத்துல எந்த விளைச்சல போடணும்னு தெரியாததுனால தான், அந்த மரம் அந்த நம்மளோட விளைச்சல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சு. மழைய யாரும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வறட்சியிலயும் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும், நம்ம மண்ண காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, ஒருத்தர் வச்ச ஆலமரம். அவர் அந்த விவசாயி வச்ச ஆலமரம் தான் அந்த ஊருக்கு மத்தியில இருக்கிற மரம். 2வது டைம் எப்போ வளர்ந்துச்சு அப்படின்னா, ஒரு நெசவு நெய்யிற பெண் வந்து அந்த ஊர் வந்து மத்தியில இருக்குங்களா? நீங்க வில்லேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொடி கம்பம் இருக்கும். அந்த வில்லேஜோட ஃபிளாக் வந்து தொங்கிட்டு இருக்கும். அந்த ஃபிளாக வந்து தெரியாம அந்த பொண்ணு கிழிச்சிடுறா. உடனே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து கோவம் வந்துருது. யார் கிழிச்சாங்க? பக்கத்து ஊர்க்காரங்க கிழிச்சாங்களா? அவங்களா? இவங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன். ஊர் பஞ்சாயத்து கூடுறப்ப அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து தானா முன் வந்து என்ன சொல்றா அப்டின்னா, ஆ "தாத்தா, ஆ நான் தான் அத கிழிச்சேன். தெரியாம கிழிச்சுட்டேன். நாளைக்குள்ள அத சரி பண்ணி மாட்டிடுறேன்" அப்டின்னு சொல்றா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் தண்ணி ஊத்துவாங்க. ஆனா இந்த 5 டைம் 5 டைம் வந்து அந்த செடி வளர்ந்ததுக்கு காரணம் அந்த 5 பேர் ஊத்துன தண்ணீனால தான் அந்த மரம் வந்து வளர்ந்துச்சாம். 2வது ஆள பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த பொண்ணு. அதே மாரி சொன்ன மாரியே அந்த ஃபிளாக வந்து அவ சரி பண்ணி குடுத்துட்டா. 3வதா வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பானை செய்றவரு. அந்த மரத்துக்கு கீழ வந்து பானை வந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாரு. செஞ்சுகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஆ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ராஜா வராரு. பானை கேட்கிறாரு. அவரையும் உட்கார வச்சு மரியாதையா ட்ரீட் பண்ணி அனுப்புறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ கோயில் வாசல்ல இருந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒருத்தர் வந்து வராரு. அங்கேயே உட்கார்ந்து அவரு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் வந்து அதே மரியாதைய ராஜாக்கு என்ன மரியாதை குடுத்தாரோ, அதே மரியாதைய அவருக்கும் குடுத்து பானைய வந்து வியாபாரம் பண்றாரு. அவரு ஊத்துறப்ப அந்த மரம் வந்து வளர்ந்துச்சு. 4வதா ஒரு மாடு மேய்க்கிற பெண் தனக்கு வந்து உணவு எடுத்துட்டு வரா. அந்த வழியா வந்த அந்த ஊருக்கு விருந்தாளியா வந்த ஒருத்தருக்கு சரியான பசி. அந்த பசி இருக்கிறப்ப அவருக்கு வந்து தன்னுடைய உணவ வந்து அந்த பொண்ணு குடுக்குறா. அப்போ வந்து அந்த மரம் வந்து வளருது. 5வதா பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இடத்துல கூத்து, இந்த டான்ஸ் இதெல்லாம் நடக்கும் இல்லையா வில்லேஜ்ல. அந்த மாரி அங்க நடக்கிறப்ப, தன்னுடைய கலாச்சாரத்தை அவமானப்படுத்துற மாரி ஒரு டான்ஸ் நடக்குது. அத வந்து ஒரு பெண் வந்து தட்டி கேட்டு, அந்த இடத்துல வந்து அத பண்ணவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லி, அந்த பிரச்சனைய வந்து அந்த இடத்துல ரிசால்வ் பண்றா. இந்த 5 பேர் தண்ணி ஊத்துனப்ப மட்டும் தான் இந்த மரம் வளர்ந்துச்சு. நீ தண்ணி ஊத்துனா மட்டும் இந்த மரம் வளர்ந்துருமா? அப்டின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து ஏளனமா கேட்டுட்டு கண்ண மூடிட்டு உட்கார்ந்துடுறாரு. இந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த முனிவர் வந்து காணோம். இந்த பொண்ணுக்கா பயங்கர யோசனை. என்ன விஷயமா இருக்கும்? ஏன் இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாரு? இவ்ளோ பெரிய கதைய ஏன்பா சொல்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன். நைட் எல்லாம் யோசிக்கிறா. ஸோ அவளுக்கு கிடைச்ச ஆன்சர் அவளுக்கு எப்படி அந்த அந்த ஆன்சர் மூலமா எப்படி அவளுக்கு வந்து அந்த சீக்ரெட் கோட் அப்படின்றது கிடைச்சது. அந்த சீக்ரெட் கோட் மூலமா எப்படி அந்த மரத்த வந்து துளிர்விச்சா அப்படின்றத பத்தி ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கலாம். கதை நல்லா இருந்துச்சா? கதை நல்லா இருந்துச்சா? எஸ். எஸ். ஸோ இப்ப கமிங் டூ லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இட்ஸ் நாட் அ ரூல் புக். இது வந்து பிராக்டிஸ். கரெக்ட் இல்லீங்களா? அடுத்தவங்க சொல்லி நம்ம பண்ணா அது ரூல். பட் இந்த எத்திக்ஸ்ன்றது வந்து நம்ம லைஃப் டைம் பிராக்டிஸ்லயே இருந்தா மட்டுமே, அந்த விஷயத்த வந்து நம்ம ப்ராப்பரா லீட் பண்ணி அடுத்தவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்களும் என்ன ரெஸ்பெக்ட்டா அப்பதான் பார்ப்பாங்க. இவன் வீட்லயே இப்படி இருக்கா, இவன் சொல்றது வந்து வீட்லயே இந்த மாதிரி நடந்துக்கிறான். அடுத்தவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, நோபடி வில் ரெஸ்பெக்ட் அண்ட் கிவ் ரெஸ்பான்ஸ் டூ யூ ரைட். ஸோ அந்த எத்திக்ஸ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸாவே கொண்டா மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து நம்ம
கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ இட்ஸ் நாட் அ ரூல் புக், இட் இஸ் அ பிராக்டிஸ். ஸோ ஹியர் யார் இவரு? இவர் யாருங்க? ஆபிரகாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கன். சூப்பர். என்னவா இருந்து என்னவா ஆனாரு? செருப்பு தைக்கும் தொழிலாளியா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ் ஆனார். எஸ். செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனா இருந்தவரு, யுஎஸ் மாரி ஒரு வளர்ந்த நாட்டுடைய பிரசிடென்ட்டா இருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுங்களா? "Give me 6 hours to chop down a tree and I will spend the first 4 for sharpening the axe" அப்படின்னு சொல்றாரு. சோ அவர் மர வியாபாரியா? மரம் வெட்டியிருக்காரா? ஏன் இத சொன்னாரு? யாருக்காவது தெரியுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் அவர் அப்படி சொன்னாரு? மரம் வெட்டியிருக்காரா? மர வியாபாரியா? ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஹியர் நானே சொல்றேன். ஷார்ப்பனிங் த ஆக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ற மெட்டஃபர் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் கேரக்டர் அப்படின்றாரு. உங்களோட கேரக்டர், உங்களோட வேல்யூஸ் அண்ட் உங்களோட ஆக்ஷன்ஸ் இது 3 தான் வந்து இந்த ஆக்ஸ் உங்களுடைய கோடாரிகள் அப்படின்றாரு. கோடாரி வந்து ஒருத்தருக்கு தகுந்த மாரி மாறலாம். உங்களுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு மாறலாம். உங்களுக்கு அறிவு வந்து ஒரு பெரிய கோடாரியா இருக்கலாம். பட் இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பெரிய கோடாரியா இருக்கலாம். எனக்கு வந்து என்னுடைய கேரக்டர் வந்து பெரிய கோடாரியா இருக்கலாம். ஆனா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா அவரு பார்க்குற விஷயங்கள் என்ன அப்டின்னா, அவருடைய ஸ்ட்ரென்த்தா அவரு பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கேரக்டர், அவருடைய வேல்யூஸ் அண்ட் அவருடைய ஆக்ஷன். இத 3 தான் அவரு பார்க்குறாரு. ஸோ இது காமன் ஃபேக்டரா பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப சூட் ஆகும். ஸோ ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் கூட இருக்கு இல்லையா? ஸோ இஃப் மனி இஸ் லாஸ்ட், nothing is lost. If health is lost, something is lost. But their character lost, everything is lost அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம ஒன்ஸ் நம்ம கேரக்டர் நம்ம லைஃப் டைம்ல இழந்துட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த இடத்த அவர் ஸ்ட்ரென்த்தா பார்த்தாரு. ஸோ அத ஷார்ப்பன் பண்ணணும்ன்றத நினைச்சாரு. ஸோ அப்படிப்பட்ட ஜாம்பவான் அவருக்குன்னு அவ்வளோ பெரிய கோட்டைய கட்டி வச்சிருந்தவரே 6 மணி நேரம் ஒரு வேலைய செய்ய குடுத்தா, 4 மணி நேரம் என்னுடைய கோடாரிய ஷார்ப் பண்றதுல மட்டுமே என்னுடைய கவனம் இருக்கும். அந்த 4 மணி நேரம் இந்த கோடாரிய நான் ஷார்ப் பண்ணிட்டேன் அப்டின்னா, அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ள என்னுடைய வேல வந்து சுலபமா நான் முடிச்சுருவேன். அப்டின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறாரு அப்டின்னா, சாமானிய மனிதராகிய நாம்ப வந்து எவ்ளோ ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எடுத்துக்கணும்? நம்மளுடைய கோடாரிய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எவ்ளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். சோ அதுதான் அவரு சொல்ல வராரு. சோ நம்ம எத்திக்ஸ்ன்னு பார்த்துட்டே இருக்கோம். பிகாஸ் டாபிக்கே அதுதானே. சோ அன்எத்திக்கல் லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கும்? அப்படின்றது ஒரு இமேஜ். சோ அன்எத்திக்கல் லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு எப்படி என்ன புரியுதுங்க உங்களுக்கு இந்த இமேஜ்ல இருந்து? ஒரு அன்எத்திக்கல் லைஃப் வந்து இப்படி இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சோ எஸ். இந்த இமேஜ் Cutting tree is very bad. We should not cut trees. ஓ மரம் வந்து வெட்டல. ஓகே. எனி அதர் திங்? வெட்டக்கூடாது. We should not cut trees. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேம் தேவையான வேலைக்கு சரியான டூல பயன்படுத்தணும் அப்படின்றது மேம். எஸ், சூப்பர். சோ இந்த இடத்துல அவர் கோடாரிய வச்சு அவ்ளோ பிரஷர் குடுத்திருக்காரு. அவர் பிரஷர் வந்து இந்த நரம்புல தெரியுதா? எவ்ளோ பிரஷர் குடுக்குறாருன்ட்டு. பட் ஆனா அந்த மரம் வெட்டுச்சா? வெட்டியிருக்கா? இல்ல. இல்ல. எஸ். சோ அதுதான். நம்ம வாழ்ற வாழ்க்கையுமே அப்படிதாங்க. நாம நெறைய எஃபோர்ட் போடுவோம். நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா எதுக்காக அத பண்றோம்? அந்த விஷயத்தினால நான் நெனச்ச விஷயம் நடந்துச்சா? அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சோ ஆல் வி ஆர் ஃபேசிங் அண்ட் ஆல் வி ஆர் லிவிங் இன் அன் அன்எத்திக்கல் லைஃப் ஸ்டைல். சோ அன்எத்திக்கல் லைஃப் ஸ்டைல் நான் எது கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ஒரு சொனை இல்லாத ஒரு ஆக்ஸ் வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல வந்து நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். சோ அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க உங்க மைண்ட்ல வந்து அ யோசிச்சு பாருங்க.
ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தவங்களா இருக்கலாம். கரெக்ட்டா? அவங்க 2 பேருக்கு மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கிறப்ப ஒய்ஃப் வந்து திடீர்னு அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாள்ல என்ன பண்றாங்க, நெறைய விஷயங்கள் சமைச்சு ஹஸ்பண்டுக்காக வச்சிருக்காங்க. ஆனா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து பயங்கரமான பிரஷர் ஆஃபீஸ்ல. ஏகப்பட்ட டென்ஷனு. அவருக்கு வந்து அந்த நாளும் ஞாபகம் இல்ல, எதுவுமே ஞாபகம் இல்ல. வீட்டுக்கு வராரு. அப்படியே கிட்டத்தட்ட அவருக்கு 30 பர்த்டே அப்படின்னா 30 வ வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட் வந்து அங்க வந்து இருக்கு. அத பார்த்த உடனே ஹஸ்பண்டோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சிலர் வந்து அந்த பிரஷர வந்து ஆஃபீஸ் பிரஷர வந்து வைஃப் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு வந்து நெனப்பாங்க. பட் வேறாஸ் சில பேருக்கு எவ்ளோ எரிச்சலா நான் இவ்ளோ கோவத்துல இருக்கேன், அவனுக்கு இவ்ளோ சாப்பாடு தேவையா? அப்படின்ற மாரி பிரஷர் இருக்கும். வேறாஸ் வைஃப் சைட்ல இருந்து பாருங்க, அவங்க ரொம்ப ஆசையா சமைச்சிருக்காங்க. ஆனா, அவங்க எதிர்பார்த்த அந்த ஷாக்கிங் ஃபேஸோ இல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு ஃபீலோ அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. சோ, ஆனா அந்த இடத்துல அந்த உணவு வந்து இத பார்த்துட்டு இத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஃப் வந்து சம்திங் ஷி ஹாஸ் பீன் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட். ஆனா அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. நெறைய எஃபோர்ட் போட்டுருக்காங்க. ஆனா அவங்களோட ரிசல்ட் வந்து 0. அப்பதைக்கு அவரு சாப்பிட்டாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாரே தவிர, இவரு நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணி எதுவுமே சொல்லலையே! அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க ரிலேஷன்ஷிப்போட அந்த ஷார்ப்னஸ் வந்து இன்னும் குறைய தான் செய்யும். என்ன பண்ணாலும் இவருக்கு இதே புத்தி தான். ஏதாவது வந்து நம்ம பண்ணி வச்சாலும் இவரு வந்து பாராட்ட மாட்டாரு. எதுக்கு நம்ம பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கன்சிஸ்டன்ஸிய அந்த இடத்துல லேக் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி சொல்ற டயலாக்லயே அது தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் நான் இவ்ளோ பண்ணி என்ன வந்து பாராட்டவே இல்லையே அப்படின்ற ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். லாங் டர்மா இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இட் லீட்ஸ் டூ ஃபெயிலியர். இப்ப நான் சொன்னது ஒரு கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். நீங்க இந்த சிம்ப்டம்ஸ எந்த சிச்சுவேஷன் வேணா கூட லிங்க் பண்ணி பாருங்க. நீங்க என்ன டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ல வந்து வாழ்றீங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரியும். ஒரு எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கோமா? ஒரு அன்எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு. இதே சிச்சுவேஷன் இதே சிச்சுவேஷன் ஒரு எத்திக்கல் லைஃப்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? சோ இந்த இமேஜ் எப்படிங்க இருக்கு? இங்க ஒருத்தர ஹேண்டில் பண்றாரு. அந்த விஷயத்த நான் இருந்து பண்ணா மட்டும் தான் அந்த விஷயம் நடக்கும் அப்டின்ற மாரி அவர ஹேண்டில் பண்றாரு. ஆனா இந்த விஷயத்துல இத இயக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? ஒரே த்ரோ அந்த மரம் வந்து 2ஆ பொளந்துருச்சு. உள்ள போய் அந்த கோடாரி வந்து மாட்டிருச்சு. அவரோட டார்கெட் அச்சீவ்டு. கரெக்ட்டுங்களா? யாருமே இந்த இடத்துல இயக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா, அவ்ளோ பிரஷர் போடலனாலுமே அவருடைய அவுட்புட் வந்து அவருக்கு கிடைச்சது. ஒரு எத்திக்கல் லைஃப் ஸ்டைல் இப்படிதாங்க இருக்கணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம இயக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்த ஏற்கனவே இயக்கி வச்சிருக்கணும். அத மானிட்டர் மட்டுமே பண்ணணும். அப்படின்றது தான். ஒரு ஷார்ப் ஆக்ஸ் ஒரு சிச்சுவேஷன் வரப்ப நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள்க்கு பார்க்கலாம். சேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எக்ஸாம்பிள். அதே ஃபுட் ஸ்டோரிங்க. அப்ப வந்து நான் வந்து என்னோட ஆக்ட்ஸ் வந்து நான் என்னன்றத லாஸ்ட் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்க, அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கரெக்ட்டா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பட்சத்துல, ஹஸ்பண்டோட முகத்த பார்த்தே அவங்க ஒய்ஃப் வந்து அத வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஏதோ இவருக்கு பிரச்சனை. நம்ம கஷ்டப்பட்டு தான் செஞ்சிருக்கோம். ஆனா வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனை. இந்த சமயத்துல நம்ம இது சொன்னா கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற ஒரு யோசனை அவருக்கு இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற பட்சத்துல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அந்த ஃபுட்டுல என்னென்ன அவருக்கு புடிக்குமோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து டயர்டா வந்திருக்காரு. ரொம்ப பிரஷரா இருக்கிறாரு அப்டின்னா, "நாங்க டீ வேணுமா? உங்களுக்கு தலைவலின்னு பார்த்தோனே தெரிஞ்சுக்கிட்டேன். டீ எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லி அந்த டீயோட அந்த விஷயத்த வந்து ஆஃப் பண்ணிருவாங்க. லைக் அவங்களுக்கு வந்து ஒரு லெஸ் எஃபோர்ட் இருக்கும். ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, "நானே உன்கிட்ட டீ கேட்கணும்னு நெனச்சேன்ம்மா. ரொம்ப தலைவலி அதிகமா இருந்துச்சு. டீ கேட்கணும்னு நெனச்சேன். பரவால்ல. நீயே எடுத்துட்டு வந்து குடுத்துட்ட" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள பாராட்டுறதும், அவங்கள ட்ரீட் பண்ற விதமுமே வேற மாரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாயிட்டே போறப்ப, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போட எட்ஜ் வந்து இன்னுமே அதிகமா பாண்டிங் அதிகமாகுமே தவிர, இன்னுமே குறையவே குறையாது.
ஸோ மேல மேல இந்த விஷயத்தினால அவங்களுக்கு வந்து நான் வந்து கன்சிஸ்டன்ட்டா இந்த விஷயத்த என் ஹஸ்பண்ட் பண்ணணும். அவருக்கு என்ன பிடிக்கும், அத பார்த்து பார்த்து பண்ணணும். அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அடுத்தது அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பில்ட் பண்ணி மூவ் ஆன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். ஒரு லாங் டெர்ம் சக்சஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ ஒரு எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களுக்கும், ஒரு அன்எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்களும் ஃபேஸ் பண்ற ஒரு சின்ன மினியேச்சர் கேப் இதுதான். இதுதான். ஸோ இந்த இடத்துல என்னுடைய ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கக்கூடியது, என்னோட கோடாரி என்னங்க இந்த இடத்துல? என்னுடைய கோடாரி வந்து இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லைஃப் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஆக்ஸ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றப்ப என்னோட ப்ராப்ளம் யாருக்குமே பிரச்சனை இல்லாம ஈஸியா சால்வ் ஆயிடுச்சு. எனக்கும் அது பிரச்சனை இல்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப சொல்லுங்க, வி ஆர் ஆல் லிவிங் இன் இந்த வியாதி, இந்த டிசீஸோட தானே நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். பிளண்ட் ஆக்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்ற டிசீஸ்க்கு இது எல்லாமே தான் சிம்டம்ஸ். இப்ப காட்டுற எல்லாமே தான் சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ்ல நம்ம இருக்க போறோமா? நம்ம லைஃப ஷிஃப்ட் பண்ணி இந்த இந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரப்போறோமா? அப்படின்றது தான் அடுத்தடுத்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம். எனி டவுட்ஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேடம். ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆஃப்டர் திஸ் நம்ம வந்து பிளேட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஆக்ட்ஸ், ஒரு எத்திக்கல் லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன கோடாரிகள், நான் கோடாரிய உங்க கையில குடுத்துடுறேன். அதை எந்த இடத்துல எப்படி பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய சாமர்த்தியம். ஸோ பிளேட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஆக்ட்ஸ், ஒரு எத்திக்கல் ஆக்ட்ஸ்க்கு என்னென்ன பிளேட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதுதானே ஒரு கோடாரி, இதுதானே அதோட பிளேட். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஷார்ப்பா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இத வந்து இந்த வுட்டன் ஃப்ரேம நான் அப்படியே வச்சுட்டு, இந்த விஷயத்த மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். நெறைய விதமா சேஞ்ச் பண்ணலாம். பட் அதுல கீ இன்கிரீடியன்ட்ஸா இருக்கிறது இந்த 6 விஷயங்கள். இந்த 6 விஷயம் எல்லா சிச்சுவேஷன்லயும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்கள காப்பாத்துறதுக்கு இந்த பிளேட்ஸ் யூஸ் ஆகும். ட்ரஸ்ட் மீ. எந்த சிச்சுவேஷனுக்கும் நீங்க இந்த விஷயத்த வந்து யோசிச்சு எத பிரயோகப்படுத்தணும்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, திஸ் ஆக்ட்ஸ் வில் கம்பல்சரிலி ஹெல்ப் யூ to come out of all crisis what you are facing in your unethical lifestyle. So the first one is integrity. இங்க தான் நம்ம கதைக்கு வரப்போறோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கேரக்டர் என்ன? அந்த பொண்ணு கிட்ட அந்த முனிவர் சொன்ன ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னங்க? அந்த முனிவர் வந்து அந்த பொண்ணு கிட்ட 5 ஸ்டோரி சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து யாரு? விவசாயி மேம். விவசாயி. எஸ். அந்த விவசாயி வந்து என்ன பண்ணாரு? அந்த மரத்த வச்சவரு அந்த விவசாயி தான். ஏன் வச்சாரு? பயிரெல்லாம் அடிச்சுட்டு போனா கூட, வர மழைய வீணடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த இடத்துல ஆலமரம் வச்சாரு. அந்த ஆலமரத்தோட வேலை என்னங்க? ஏன் எல்லா ஊர்லயுமே நடுவுல ஒரு ஆலமரம் இருக்கு? அந்த ஆலமரம் தண்ணி வர மழைய வந்து சாயில இறுக்கமா அதோடைய வேர்கள் புடிச்சுட்டு, கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ வந்து அப்படியே சஸ்டைனபிளா நீடிக்க வைக்கும். பிளஸ் அது இல்லாம உங்களுக்கு வந்து நிழல் தரும். அது இல்லாம நெறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆலமரம் வந்து பயன்படும். என்விரான்மென்டல் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், இல்ல அ ஒரு பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய மரமா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். மல்டிபிள் பர்ப்பஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் அந்த ஆலமரம். ஸோ அந்த ஆலமரத்த என்ன நோக்கத்தோட அவர் வச்சாரு அப்டின்னா, பயிரெல்லாம் வீணா போச்சு. ஆனா அந்த மழைய வந்து நான் வீணடிக்க கூடாது. அந்த மழை வந்து என்னுடைய மண் வளத்துக்கு சேரணும். அடுத்த டைம் நான் விட்டத புடிச்சிடலாம். அப்டின்ற மனநிலையில தான் அந்த மரத்த வந்து அவரு வச்சாரு. அவரு வைக்கிறப்ப நல்ல எண்ணத்தோட ஊருக்கு பயன்படட்டும்னு வச்சாரு. அவரு யோசிச்சாரு. தான் என்ன பண்ணணும்னு நெனச்சாரு. அவரு சொன்னத அந்த இடத்துல செஞ்சாரு. எதையும் வீணடிக்காம செஞ்சாரு. அதனால இட் ஷோஸ் ஹிஸ் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்டின்னா என்னன்னா, என்னால என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் நான் சொல்லணும். ஆனா நான் சொன்னேன் அப்டின்னா, அந்த விஷயத்த செஞ்சிரணும். தட் ஷோஸ் ஹிஸ் இன்டெகிரிட்டி. அந்த விவசாயி வச்ச மரம் வளர்ந்துச்சு அப்டின்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. என்ன அப்டின்னா, இந்த மழைய சேமிக்கணும். இது ஊருக்கு பயன்படும், மண்ணுக்கு பயன்படும். தன்ன பத்தி மட்டும் யோசிக்காம, தன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து வராத மாரி ஒரு டிசிஷன எடுத்தாரு. தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேட் கால்ட் இன்டெகிரிட்டி அப்டின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளேட். செகண்ட் பிளேட் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, அக்கவுண்டபிலிட்டி. 2வதா பார்த்த கேரக்டர் என்ன? ஸ்டோரில.
2வதா பார்த்த கேரக்டர் வந்து ஒரு நெசவு நெய்யிற ஒரு பொண்ணு. ஃபிளாக கிழிச்சுட்டான்னு சொல்லி சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபிளாக கிழிச்சுட்டா. ஆனா அந்த ஃபிளாக வந்து அடுத்த நாளுக்குள்ள நான் சரி பண்ணி குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொன்னோமா? ஸோ அந்த பொண்ணு ஊத்துன தண்ணிக்கு ஏன் மரம் வந்து வளர்ந்துச்சு? ஏன்னா அது ஏற்கனவே ட்ரீ ஆஃப் ட்ரூத்ன்னு சொல்லியிருக்கோம்ல. ஏன் அந்த மரம் வளர்ந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய தப்ப வந்து அவ ஒத்துக்கிட்டா. எத்தன பேருக்கு நம்ம செய்யற தப்ப, நான் தான் அந்த தப்பு பண்ணேன். அந்த தப்ப சரி பண்றதுக்கு நானே அந்த வழிய வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்ற அந்த அக்கவுண்டபிலிட்டி எத்தன பேர்கிட்ட இருக்கு? இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட கண்டிப்பா கிடையாது. ஸோ பாதி வந்து அதுலருந்து நம்ம வந்து டைவர்ட் ஆகுறதுனாலயே நம்மளுடைய எத்திக்ஸ நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். நமக்கு இருக்கிற விஷயத்த நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். ஸோ அக்கவுண்டபிலிட்டி அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங் கிட்டயும் கண்டிப்பா இருக்கக்கூடிய விஷயம். தப்பு பண்றீங்களா? அது வந்து சரியா வந்தாலும் சரி, தப்பா வந்தாலும் சரி, யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பெர்சன். ஸோ நீங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். தப்பா இருந்தாலுமே சரி, சரியா இருந்தாலுமே சரி. தப்பா இருந்துச்சுன்னா, அதுக்கான அவுட்கோயிங் என்ன? அடுத்தது என்ன பண்ணலாம்? அப்படின்றத யோசிச்சு சொல்றது தான் அக்கவுண்டபிலிட்டி. வாட் இஸ் ரெஸ்பெக்ட்? 3ஆ பார்த்த கேரக்டர் என்னது? பாட்டர். ஒரு மேடம் சாரி ஃபார் த இன்டரப்ஷன். மேடம் எக்ஸாக்டா மணி 8:50 ஆகுது மேடம். ஆல்ரெடி உங்க டைம் வந்து 8:50 செஷன் முடிக்கணும். ஸோ நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுங்க மேடம் ப்ளீஸ். ஷூர், 8:50 ஷூர். தேங்க் நம்மளுடைய யூ. 9 PM கிளியர் பண்ணணும். ஓகே தேங்க்யூ. தேங்க் யூ. ஸோ ரெஸ்பெக்ட். அந்த பாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெர்சன். எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணக்கூடியது. அந்த குவாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கணும். ஒருத்தருடைய அப்பியரன்ஸ் வச்சு இவங்க இப்படிதான், இவங்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் குடுக்கலாம். இவங்க மானிட்டைசேஷன்ல பெரியவங்க, இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ட்ரீட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஈக்குவலி. ஸோ இந்த இடத்துல நான் 4வதா சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சினாரியோ சொன்னேன். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ண பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்பேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இந்த பிளேட்ஸ்ல எந்த விஷயத்த வேணா நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம். பட் வாட் ஐ தாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற பிளேட் வந்து அந்த இடத்துல இட் வில் பி பெர்ஃபெக்ட்லி மேட்ச் அப்படின்றதுனால கம்பேஷன் அப்படின்ற ஒரு பிளேட் வந்து நம்ம இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கரேஜ். இப்ப வந்து 2 வழி போகுது. ஒண்ணு வந்து ஈஸியா இருக்குன்னு அந்த வழியில போயிறக்கூடாது நம்ம. ஆல்வேஸ் டேக் டஃப் சாய்ஸஸ். எந்த வழி வந்து கஷ்டமா இருக்கோ அந்த வழியில போனீங்கன்னா மட்டும் தான் யூ கேன் ரீச் யுவர் கோல். ஈஸியா போற வழி போய் லாக் ஆயிரும். எந்த இடத்துலயாவது லாக் ஆகும். ஸோ ஆல்வேஸ் சூஸ் த டஃப் சாய்ஸஸ். கரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். 2 நாள் பண்ணலாம், 3 நாள் பண்ண வேணாம், திரும்ப 5வது நாள் ஆரம்பிக்கலாம். நெவர். மேக் இட் அஸ் அன் ஹேபிட். ஸோ இந்த 6 விஷயங்கள தான் வந்து த பிளேட்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். பிளஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க வீட்ல. ஐ வில் ஜஸ்ட் இத வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஒரு சினாரியோ என்ன அப்டின்னா, ரவி அப்படின்றவர் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான டீம்மேட். ஒரு டீம் 4 பேர் கொண்ட டீமு. ஒரு டீம் லீடர் இருக்காரு. ரவி வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பெர்சன். ப்ராஜெக்ட்ட வந்து 3 நாள்ல சப்மிட் பண்ணணும். ஆனா அந்த விஷயத்த வந்து அவரு சப்மிட் பண்ணல. விசாரிச்சு பார்க்கையில அவரு வந்து சும்மா சுத்திக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ப்ராஜெக்ட்ட மட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. மத்த டீம் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ டீம் லீடர் தானே! நீ என்ன பண்ற அவன வந்து இதுலருந்து தூக்கிரு" அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஆனா வந்து ஒரு டீம் லீடரா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பிளேட யூஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு லீடரா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? எப்படி ஃபேர்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் ரவி மேல இருக்கிற கைண்ட்னஸையும், டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிற ஃபேர்னஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? எப்படி 2 சைடும் பாதிக்கப்படாம ஒரு டிசிஷன் எடுப்பீங்க? அப்படின்றத நீங்க ஜஸ்ட் வொர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து ஷார்ப்பனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டே டு டே லைஃப்ல டெய்லி பிராக்டிசஸ் இருக்கு. ஐ வில் கோ ஃபாஸ்ட். ஸோ எத்திக்கல் ஜர்னலிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா, நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அத நான் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இத இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்ப, யூ டேக் இட் டு த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர். அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஒரு புக்கா இருக்கலாம், உங்க மொபைலா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். டேக் இட் டு த அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் அண்ட் ஃபைண்ட் அ கரெக்ட் சொல்யூஷன். எத்திக்கல் டெசிஷன் லென்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஒருவேளை அந்த விஷயத்த நான் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வராம இருந்திருக்குமா? அப்படின்ற கேள்விகள வந்து உங்களுக்கு மத்தியில எழுப்பிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஷார்ப்பனிங் ப்ராசஸ் டெக்னிக். ஸோ ஜிம்முக்கு போய் மசில் வரல அப்படின்ற மாரி ஒர்க் அவுட் பண்ணா தான் மசில் வரும். ஸோ அந்த பிராக்டிஸ வந்து எத்திக்ஸ்ன்றத உங்க லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸாவே வச்சுக்கோங்க.
எந்த விஷயத்தையுமே ஷார்ப்பா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. பி இன்ஸ்பிரேஷன் டு ஆல். எல்லாருமே வந்து எந்த மேஜர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னா சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டான டிசிஷனா தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டெஃபினெட்லி நாட். எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு அவேர்னஸா இருங்க, ஒரு இன்டென்ஷனலா அதை வந்து உங்களுடைய பிரச்சனையா நினைச்சு அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது வந்து வாழ்க்கை, என்ன பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை பாதையை பண்றது தான் அந்த மைன்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப மிரர்ல வந்து நீங்க பாக்குறப்ப இந்த மாதிரி தான் தெரியுவீங்க. ஸோ எல்லாருமே நம்மளோட ஆக்ட்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். பி அ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் டு ஆல். ஸோ த சீக்ரெட் கோட் சொல்லிடலாமா? ஃபைனலா அந்த ட்ரீ ப்ளூம் பண்றதுக்கான சீக்ரெட் கோட் என்ன அப்படின்னா, லிவிங் எத்திக்ஸ் வித் ஷார்ப் அண்ட் ஆக்ஸ். ஒரு ஸ்கில் இருக்கு, ஒரு ஸ்கில்லான பர்சன் இருக்கிறாரு, அவர்கிட்ட எத்திக்ஸ் இல்லைன்னா அவருடைய ஸ்கில் வந்து ஜீரோ. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஹேஸ் இஸ் லிவிங் எத்திக்ஸ் வித் ஷார்ப் அண்ட் மைண்ட் செட் இருக்கணும். அப்பதான் அவங்க லைஃப் வந்து ப்ளூம் ஆகும், லைக் த ட்ரீ ஆஃப் ட்ரூத்ன்ற மாதிரி. ஸோ தட் இஸ் அ சீக்ரெட் கோட் ஆஃப் டுடேஸ் செஷன், லிவிங் எத்திக்ஸ் வித் ஷார்ப் அண்ட் ஆக்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். Over to the crew. தேங்க்யூ மேடம். ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஷார்ப் அண்ட் ஆக்ஷன் முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபீட்பேக் ஃப்ரம் எனி டூ பார்ட்டிசிபென்ட்ஸ். Wonderful narration, especially the tree, the people around it, no, and the janangala suthi pandradangala, that inspired me a lot. I thank madam very much. Yeah, thank you. Thank you especially so much. Especially for the like, you know, it reminded me of my olden days. You know, we sit together in the banyan tree, around the banyan tree in our villages, and we discussed a lot of things. Okay, thank you, ma'am. தேங்க்யூ சார். நான் ஜெகதீஷ்குமார் சார். நான் ஆப்ரிங்காம்லிங்களோட கோட் வந்து முன்னாடியே படிச்சிருக்கேன். அதோட மீனிங் என்னோட புரிதல் ஒன்றா இருந்தது. நம்ம வந்து ஒரு மரம் வெட்டுறோம் அப்படின்னா அந்த மரம் வெட்டுறதுக்கு கோடாரியை சரி பண்ணுறதுக்கான எடுத்துக்கொள்ள நேரம் தான் அதிகமாக இருக்கணும், வெட்டுற நேரம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே அது வந்து என்னோட சின்ன வயசில் தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். பட் இந்த ஏஜில் அதோட புரிதலே வேற மாதிரி இருந்தது. கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அருமையாக செஷன் போனது. ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் தான் சார், கொஞ்சம் டைம் கொஞ்சம் இன்னும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து அவ்வளோ வேல்யூவான பாயிண்ட்டு நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு, ஏன்னா எல்லாருமே ஒரே வேகத்தில் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுறது, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சுங்க சார். நல்ல செஷன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் மேடம், ஃபேக்கல்டி க்ளோசிங் ரிமார்க்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எப்படி இவ்வளோ பெரிய வாஸ்ட் செஷனை வந்து ஒரு ஷார்ட்டா சொல்ல போறோம், அதை எப்படி புரியுற மாதிரி சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா எத்திக்கலி பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தோணும், ஆனா சொல்ற விஷயத்தெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 போரிங் டெண்டன்சி வந்து வந்துரும். ஆனா வந்து எந்த விஷயத்த நம்ம கரெக்டா கட் ஷார்ட் பண்ணி சொன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட்டின் பேர்ல தான் இந்த செஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கேட்குறப்ப. ட்ரைனிங் முடிஞ்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க, ஆனா இவ்வளோ நேரத்துக்கு டைம் 9 o'clock ஆகுது, ஆனா இன்னும் எனக்கு டைம் வேணும்னு கேட்குறப்ப ஐ திங்க் ஐ ஹவ் சக்சீடட் இன் மை செஷன். தேங்க்யூ ஸோ மச் for your valuable feedbacks, and thank you Selvam sir for the wonderful opportunity, and JCA Ranipet Power City for this wonderful initiative. Thank you மேடம். ஒன் திங் மட்டும், இந்த மாதிரி செஷன் வந்து வேற வேற டாபிக்ல நம்ம ஜேசிஐ மெம்பர்ஸோடைய பர்சனல் க்ரோத்துக்காக எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல என்னோட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் யாராச்சும் இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது நான் அங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்மள செல்ஃப் க்ரோத்துக்கு கொஞ்சம் எடுத்தா. டெஃபினெட்லி சார். நான் நிறைய கோர்சஸ் அப்படி போயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு.
எஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நல்ல ஒரு டாபிக் வந்து நல்ல ஒரு சிறப்பாக வந்து ஒரு 35 மினிட்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேடம். இன்றைய இணையதளத்தில் இன்றைய பயிற்சியாளர் உட்பட அனைத்து நல்லுறவுகளுக்கும் ஜேசி ராணிப்பட் பவர் சிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாளைய நிகழ்வாக நாளை பார்த்தீங்கன்னா ஜேசி சூசை ரத்தினம் அவர் எடுக்கிறாரு. ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா எய்ம், ஆக்ட், அச்சீவ் இந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் தான். 8:15 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 PM ஷார்ப்பாக முடிச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசி ராணிப்பட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஹியர் பை அர்ஜென்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you.